பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல கண்டஸ்டண்ட்டாக இருக்க ஜாக்லின் அவங்க லைஃப்பில் நடந்த வெளியில் தெரியாத பல சோகங்கள் பற்றி எமோஷ்னலாக பேசினது இப்போ செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. அப்படி அந்த வீடியோவில் ஜாக்லின் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட டெத், அவங்க அப்பா இறந்த அப்புறம் அவங்க அம்மா லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அண்ட் பர்சனலாக ஜாக்லினுக்கு வந்த மிரட்டல்கள் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 ரியாலிட்டி ஷோவில் ஜாக்லின் கண்டஸ்டண்ட்டாக இன்ட்ரடியூஸ் ஆனப்போ இவங்க இந்த ஷோவில் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேச்சுகள் வந்துச்சு. ஆனால் டேஸ் போக போக இப்போ ஜாக்லினுக்கு அதிகமான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த சீசனோட டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு ஜாக்லினுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதா பேசிக்கிறாங்க. பிக் பாஸ்ல கதை சொல்லும் டாஸ்க் நடந்துச்சு. அப்போ எல்லாரும் அவங்களோட லைஃப்ல கடந்து வந்த சோகங்கள் பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வரிசையில் ஜாக்லினும் அவங்களோட லைஃப்ல நடந்த சில மறக்க முடியாத கசப்பான விஷயங்கள் பற்றி பேசியிருக்காங்க. அதில் நான் விஜய் டிவியில் 10 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஸ்டோரியை நான் எந்த இடத்துலையும் சொன்னது கிடையாது. இதுதான் நான் என்னுடைய ஸ்டோரியை சொல்றதுக்கு சரியான இடம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய லைஃப் ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம் தான் என் வாழ்க்கையில் பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. எல்லாருக்கும் அவங்க அப்பாவோட ஞாபகம் ஒவ்வொரு விதமாக பதிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு என் அப்பாவோட ஞாபகம் அவரை லாஸ்ட்டாக தூக்கு கயிறில் பார்த்தது தான் பதிஞ்சிருக்கு. காரணம், எனக்கு விவரம் தெரிஞ்சு என்னோட அப்பாவை நான் பார்த்த விதம் அப்படிதான். இன்னைக்கு வரைக்கும் என் அப்பாவோட முகம் எனக்கு அப்படிதான் ஞாபகம் இருக்கு. அப்பா இறந்த அப்புறம் என்னோட தாத்தா கிட்ட அம்மா லேண்ட் கேட்டாங்க. ஆனால் அவர் என் மகனே இல்லைன்னு ஆன அப்புறம் உனக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம மண்ணெண்ணையை ஊத்திட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த இடத்துல இருந்து தான் எங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போதான் நான் என் தாத்தா கிட்ட சண்டை போட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் அந்த லேண்டை கொடுத்தாரு. இதை தொடர்ந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்சன் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்தாங்க. அது எனக்கு தெரிய வந்துச்சு. ஆனாலும் அதை வெளியே சொல்ல முடியாமல் இருந்தேன். என்னை என்னோட அப்பா அப்படி வளர்த்து விட்டாரு. அப்புறம் ஒரு நாள் நானும் அம்மாவும் நடந்து போயிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்ட் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட அந்த பர்சன் என் மேலே கார் ஏற்ற போகிற மாதிரி வந்து பயமுறுத்தினாரு. அதுக்கு காரணம் நான் அவரை பற்றி விஷயத்த வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் என்னை மிரட்டி இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுது. அதனால நான் தைரியமாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆரம்பத்தில் ஃபங்க்ஷனில் என்னோட அம்மாவை முன்னாடி நிற்கக்கூடாதுன்னு சொன்னவங்க, என்னை சரியாக வளர்க்கலன்னு அம்மாவை தப்பாக பேசினவங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு பணம் சம்பாதிக்கிறது ஒன்று தான் எய்மாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏர் ஹோஸ்டஸாக வேலை செஞ்சேன். அப்புறம் விஜய் டிவி நடத்தின நீங்களும் ஆகலாம் விஜய் டிவி ஸ்டார் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் நான் செலக்ட் ஆன அப்புறம் தான் எனக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. லைஃப்பை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தைரியம் இன்னும் அதிகமாச்சு. அதனால சிங்கிள் பேரண்ட்ஸ் கிட்ட வாழ்கிற குழந்தைகள் என்ன நினைச்சாலும் அவங்களால அதை செய்ய முடியும். எதுக்காகவும் மனசை விட்டுறாதீங்க அப்படின்னு மோட்டிவேஷ்னலாக ஜாக்லின் பேசியிருக்காங்க.